Hi friends, welcome to Indian Recipes Tamil. நம்ம இன்னைக்கு ரொம்ப டேஸ்டியான ஹெல்தியான ராகி புட்டு எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது பிரேக்ஃபாஸ்ட், டின்னர், லஞ்ச்ல கூட சாப்பிடலாம். ரொம்பவே சுவையா இருக்கும். இது செய்யறதும் ரொம்ப ஈஸி. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியா இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போய் இந்த டேஸ்டியான ஹெல்தியான ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் தினம் அப்லோட் பண்ணுற புது ரெசிபிஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதில் கேப்ப மாவு சேர்த்துக்கோங்க. இது கடையில் வாங்கின கேப்ப மாவு. நீங்கள் வீட்டில் அரைச்ச கேப்ப மாவு கூட சேர்க்கலாம். நான் 2 கப் அளவு ராகி மாவு எடுத்திருக்கேன். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நிறைய தண்ணி சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக தெளித்து தேவையான அளவு பிசைஞ்சிக்கணும். நார்மல் நம்ம புட்டுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து பிசைவோமோ அதே கன்சிஸ்டன்சி தான் இந்த கேப்ப புட்டுக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. மாவு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அப்போ தான் புட்டு சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக இருக்கும். பெரிய பெரிய கட்டிகள் இருந்ததுன்னா கை வச்சு இது போல் நல்லா அமுத்தி விட்டு பிசைஞ்சிக்கோங்க. அந்த கட்டிகள்லாம் உதிர்த்து விட்டுக்கோங்க. நம்ம மாவை அள்ளி கையில் பிடிச்சிட்டு உதிர்த்தோன்னா இந்த மாதிரி இருக்கணும். அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு இட்லி பிளேட்டு அப்படி இல்லைனா இடியாப்பம் பிளேட் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்கள் துணி வச்சு தான் வேக வைப்பீங்கன்னா நல்ல ஒரு காட்டன் கிளாத் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் தடவின பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்க புட்டு மாவை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை லேசாக பரத்தி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் தண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 கிளாஸ் அளவு தண்ணி வச்சுருக்கேன். தண்ணி லேசாக கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம செஞ்சு வச்சுருக்க பிளேட்டை உள்ளே வச்சுருங்க. உள்ளே வச்சதுக்கப்புறமா மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கோங்க. 20 நிமிஷத்துக்கு அப்புறமா பார்க்கலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. புட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நல்லா கமன்னு மணக்க ஆரம்பிக்கும். அப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம் புட்டு சூப்பராக வெந்திருக்குன்னு. இப்போ இதை வெளியில் எடுத்துகிட்டு லேசாக வெதுவெதுப்பான சூடு வர வரைக்கும் ஆற வச்சுக்கோங்க. புட்டு நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு கையில் எடுத்து பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் வரும். அப்போ புட்டு நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த மாவை வேறொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு லேசாக இது போல் கை வச்சு உதிர்த்து விட்டுக்கோங்க. இப்போ லேசாக வெதுவெதுப்பான சூட்டில் இருக்குது. இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் துருவல் சேர்த்துக்கிறலாம். ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேருங்க. 4 டேபிள் ஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய்க்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். உங்கள் சுவைக்கு தகுந்த மாதிரி அதிகமாகவோ குறைவாகவோ யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக ஒரு 2 பிஞ்ச் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துக்கோங்க. ஏலக்காய் தூள் ஆப்ஷனல். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா கலந்தாச்சு. இப்போ இதை நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நான் செஞ்சுருக்க அளவு ஒரு 3 பேர் நல்லா தாராளமாக சாப்பிடலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ராகி புட்டு சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஹெல்தி மட்டும் இல்லை, டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம செய்கிறதுக்கு அதிகமான டைமும் எடுக்காது. தேவையான பொருட்களும் ரொம்ப கம்மி. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்லையும் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களை பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.